தோழர் தொழிலுக்கு வணக்கம். இந்த ஆண்டு 2024 வரப்போகின்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு நாம எந்த மெட்டீரியல் படிக்கிறது, என்ன சோர்ஸ் படிச்சா இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற கமெண்ட்ஸ் நமக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்குது. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே போட்டித் தேர்வு டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இதுபோல் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ப்ரைமரி சோர்ஸ் நீங்கள் அடிப்படையாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. செகண்டரி சோர்ஸ் இதை கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு 2 வகையாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது அந்த ப்ரைமரி சோர்ஸ் என்ன, செகண்டரி சோர்ஸ் என்ன அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த எக்ஸாமை முன்னிட்டு நிறைய நான் யூடியூப் சேனல்ஸில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, மெட்டீரியல்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் நாங்கள் தர்றோம், காண்டாக்ட் பண்ணுங்கள், இவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் என்ன செஞ்சிடறாங்கனாக்கா, அவங்கக்கிட்ட அதாவது கையில் பால் வச்சுட்டு வெண்ணெய் கிளையிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே போல் அவங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியலில் என்ன மேட்ரு இருக்குதோ அது உங்கள்கிட்டயே இருக்குது. ஆனால் இருந்தாலும் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு இதில் நம்ம என்ன செஞ்சிடறோம், போய் அந்த மெட்டீரியலை காசு கொடுத்து வாங்கிடுறோம். ஸோ இதனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை வச்சு நிறைய பிஸ்னஸ் மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கின்றது. அதனால் என்னை பொறுத்தளவு நீங்கள் மெட்டீரியலை காசு கொடுத்து வாங்க வேண்டாம். மெட்டீரியல் அப்படின்றது உங்கள்கிட்டயே இருக்குது, உங்கள் கையிலேயே இருக்குது, உங்களை சுற்றியே இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றான அனைத்து சோர்ஸுமே உங்களை சுற்றியே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் அப்படின்றத மெட்டீரியல் பின்னாடியே போய் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை வீணாக செலவு பண்ணுறீங்க. அதை வந்து தவிர்த்துருங்க. மெட்டீரியல்ஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? புக்கை வேணுமா கையில் வாங்கிக்கோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் புக்கை கையில் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் அதை எப்போ வேணுமா நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் பிடிஎஃபாக மட்டும் காசு கொடுத்து வாங்காதீங்க. உங்களுக்கு எல்லா சோர்ஸுமே வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. சரிங்களா? ஃப்ரீயாகவே கிடைக்குது. நீங்கள் டெலிகிராமில் ஒவ்வொரு சேனல்லையும் நீங்கள் அந்த அவங்களுடைய ஃபைல்ஸு போய் பாருங்கள், இல்லை நம்மளுடைய கல்வி கதவுலேயே நீங்கள் வந்து ஃபைல்ஸில் பாருங்கள். உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே வந்து பிடிஎஃபாக இருக்குது. அதுபோக கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து எல்லா மெட்டீரியல் வந்து பிடிஎஃபாக கொடுத்துக்கிறாங்க. அந்த பிடிஎஃப் எடுத்து தான் உங்கள்கிட்ட வந்து காசுக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க. அதனால் யாரும் வந்து ஏமாந்துடாதீங்க. பிடிஎஃபை காசு கொடுத்து வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு கைடாக வாங்குங்க, அது பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நம்ம எந்த சோர்ஸு நம்ம படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கு தான். நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் புக்ஸ் கொடுக்குறாங்கள, அந்த ஸ்கூல் புக்ஸ் தான் ப்ரைமரி சோர்ஸ். நீங்கள் குறைஞ்சபட்சம் 6லேருந்து 10 வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸு, தமிழ் ப்ளஸ் வந்து சமூக அறிவியல், கணிதம், இந்த 4 புக்கும். இங்கிலீஷ் வந்து தேவையில்லை. இங்கிலீஷ் எதுக்கு தேவை அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் படிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து தேவை. இப்போ குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேப்பரு தமிழ் எடுத்துக்கலாம் அல்லது இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒன்று தமிழ் எடுத்துட்டோம்னா நமக்கு இங்கிலீஷ் தேவையில்லை, இங்கிலீஷ் எடுத்தால் தமிழ் தேவையில்லை. அவங்களுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தேவைப்படும். சரிங்களா? மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே தமிழ் மீடியம் தான். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் கம்பல்சரி 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் தமிழ் என்ன செய்யணும், ஸ்கூல் புக்கை தான் நம்பணும். வேறு எந்த சோர்ஸுமே நீங்கள் நம்பாதீங்க. சரிங்களா? 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் தமிழில் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் படிக்கணும். சார் கண்டிப்பாக 6லேருந்து 10 வரைக்கும் படித்து தான் ஆகணுமா சார் அப்படின்னா, நீங்கள் அந்த எக்ஸாமை பொறுத்து, இப்போ குரூப் 4 எழுதுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 6லேருந்து 12 வரைக்குமான ஸ்கூல் புக்கை படித்தாகணும். 6லேருந்து 12 வரைக்குமான ஸ்கூல் புக் படித்தாகணும். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2021 நடந்த எக்ஸாமில் 50 வினாக்கள் கேட்டாங்க. அதுலேயும் தமிழ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு 18லேருந்து 20 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தமிழ் கொஸ்டின். அதில் பார்த்திங்கன்னா 6வது 7வது இந்த 2 ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை தாண்டி வந்து போகலை. சரிங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2022 எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த ஆண்டு அதில் வந்து 150 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 10th வரைக்குமே கேட்டிருந்தாங்க. ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ ஹெவியாக வந்து இருக்குது. 2021லேயே பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ தூரம் காம்படிஷன் இருக்குமான்னு அவங்க எதிரே பார்க்கல. ஆனால் அந்தளவுக்கு பயங்கரமான காம்படிஷன், ரொம்ப பயங்கரமான காம்படிஷன். ஏன் அவ்வளோ காம்படிஷன்னா, அந்த வருடம் தான் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களுக்கான வேக்கன்சியும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே கையில் எடுத்து அவங்க ஒரு எக்ஸாம் வச்சு அதை ஃபில் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோர்ட்டும் இண்டிவிஜுவலாக வந்து அவங்க எக்ஸாம் வச்சு அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதனால இது மோஸ்ட்லி வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மட்டும் வந்து காம்படிட் பண்ணாங்க. வெளியில் பெருசாக வந்து தெரியல. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக வந்து எக்ஸாம் வைக்கும்போது வேக்கன்சியும் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒட்டு மொத்தமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அவங்க எடுத்து செய்யும்போது 2021 அவ்வளோ பேர் அதுக்கு வந்து காம்படிட் பண்ணாங்க. அப்போது 50 வினாக்கள் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேட்டர்னையே மாற்றினாங்க. இவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்னை மாற்றினாங்க. கொஷினை கொஞ்சம் டைட் பண்ணாங்க. 7ஆவதுலேருந்து இப்போ 10ஆவது வரைக்கும் என்ன செய்கிறாங்க, கொஷின் வந்து கேட்குறாங்க. தமிழ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லேயும் 10th வரைக்கும் கேட்குறாங்க. அப்போ அந்த 2022 நடந்த எக்ஸாம், அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போதே 10th பார்த்தீங்கன்னாக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக 10th வரைக்கும் வந்து ஸ்கூல் புக்கை வந்து ஒன்ஸ் ரிவிஷன் ஆச்சு வந்து விட்டுறணும். சார் ஸ்கூல் புக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப வேகாக இருக்குது, ரொம்ப ராவாக இருக்குது சார் அப்படின்னாக்க நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆச்சு நீங்கள் தொட்டுட்டு போயிடணும். ஸ்கூல் புக்கில் மொத்தம் மூடி வச்சுட்டு வேறு ஏதோ ஒன்று படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே கொஸ்டினில் வராது. சரிங்களா? அடுத்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து 2022 எக்ஸாமில் அந்த 150 வினாக்கள் எந்தெந்த டெக்ஸ்ட் புக்கில் எந்தெந்த லெசன்லேருந்து வந்திருக்கு அப்படின்ற ப்ரூஃபோட நான் வந்து போடுறேன். அதை பாருங்கள். அதை பார்த்தா தான் நீங்கள் வந்து நம்புவீங்க. அடுத்த வீடியோவும் அதான் வந்து வரப்போகுது உங்களுக்கு. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரீடிங் ஆச்சு விட்டுட்டு போகிறது நல்லது. நீங்கள் இதை விட்டுட்டு வேறு ஒரு மெட்டீரியலில் நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து படித்தாலும் அங்கே கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஓகே, அதனால் அதை வந்து பாருங்கள். ரைட், இப்போ ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோமா? ப்ரைமரி சோர்ஸ்னால் என்னது? ஸ்கூல் புக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் சார். அப்புறம் செகண்டரி சோர்ஸ்னு ஒன்று சொன்னீங்களா, அது என்ன சார் அப்படின்னா, செகண்டரி சோர்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. அது வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்கணும். இப்போ சமீபத்தில் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யார் இருக்கிறாங்க, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யார் இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து செகண்டரி சோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸை ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது, ஸோ மேக்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம கவர் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து செகண்டரி சோர்ஸை வந்து பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இருக்குது, இருந்தாலும் அவ்வளோ டெப்த்தாக கேட்குறதில்ல. சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவ்வளோ டெப்த்தாக மேக்ஸ்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஸ்கூல் புக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ரொம்ப கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ஒரு சில ஸ்டெப், ஒரு 2 ஸ்டெப் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறது, சுற்றளவு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செகண்டரி சோர்ஸ். இந்த செகண்டரி சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது யூடியூப் சேனலில் நீங்கள் போட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது நீங்களே ஃபார்முலாஸ் எடுத்து ஒரு 4-5 சம் ஒர்க் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நம்முடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து போட்டுக்கிறோம், அதை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இனி வரும் இன்னொரு 1 மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் என்டையர் சிலபஸையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் வந்து வந்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, ஒரு 4 வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ அது நீங்கள் மேக்ஸுக்கு வந்து நம்மளோட இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், அழகாக வந்து நீங்கள் மேக்ஸில் போட்டுடலாம். சரிங்களா? ரைட், இந்த 2 சோர்ஸ் வந்து முக்கியங்க. அதாவது ஸ்கூல் புக் அப்படின்றது வந்து ப்ரைமரி. சரிங்களா? அதை வந்து நீங்கள் கையில் எடுத்து தான் ஆகணும். தமிழ் ப்ளஸ் சமூக அறிவியல் பகுதியை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? அறிவியலையும் நீங்கள் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகே சார், இந்த ஸ்கூல் புக்கில் உள்ள விஷயங்கள் ஏதாவது ஒரு சோர்ஸாக பாயிண்ட்டாக தனித்தனியாக எடுத்து கொடுத்துருந்தா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, முழுவதும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைப்பட எழுதி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவே வந்து தனியாகவே எடுத்து வச்சுருக்குறோம். சரிங்களா? எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து டெரிவ் பண்ணதான். அதனால் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தான் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது இதில் பாருங்கள் எவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே ரிட்டன்ஸ், ஹேண்ட் ரிட்டன் எழுதுனது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட
புத்தகங்கள் இருக்குது. இதில் பாருங்கள், இப்போது தமிழ் இலக்கணங்களா எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான். தமிழ் இலக்கணத்தில் உங்களுக்கு இதில் வந்துடும். அடுத்து அறிவியல். அடுத்து பாருங்கள், இது தேசிய கீதம், தேசிய பாடலாம் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இதெல்லாம் நமக்கு இந்திய அரசியலமைப்பில் வந்துடும். ஸோ ஹியூமன் பாடியில் மொத்தம் பாருங்கள் 206 எலும்புகள் இருக்குது. இது வந்து சயின்ஸில் வந்துடும். சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, தமிழ். அடுத்து பாருங்கள், அரசியல் நிர்ணய சபை. அரசியல் நிர்ணய சபை நமக்கு இந்திய அரசியலமைப்பில் இது வந்துடும். ஸோ முக்கிய படையெடுப்பு, ஹிஸ்ட்ரிகள், இந்த மாதிரி உங்களுக்கு வருஷத்தை போட்டு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். தரையின் போர் எப்போ நடந்துச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வேளாண்மை நமக்கு ஜியோகிராஃபியில் கவர் ஆகும். சரிங்களா. இமயமலை, முக்கியமான கால்வாய்கள், என்னென்ன கால்வாய்கள்லாம் வந்து இருக்குது, ஜியோகிராஃபி லெசன்ஸ். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் எண்ணற்ற வகையில் இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் முக்கிய தினங்கள், இம்பார்ட்டண்ட் டேட்ஸு இருக்குங்களா, இம்பார்ட்டண்ட் டேட்ஸு. ஸோ சுற்றுச்சூழல் சம்மந்தமான தகவல்கள் இது பாருங்கள். தேசிய காடுகள் பாதுகாப்பு சட்டம், வன உயிர் பாதுகாப்பு சட்டம் இப்படின்னு சொல்லிட்டு எப்பப்போ என்னென்ன சட்டம் வந்துச்சு. அடுத்து பாருங்கள், சயின்ஸு. அணுவை கண்டுபிடிச்சவர் டால்டன், கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவர் ஹென்ரி பிக்கரோல். இந்த மாதிரி இது எல்லாமே பேப்பராக இருக்குது, இன்னும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணல. சரிங்களா. இப்போ நம்மளுடைய முதன்மையான பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 தான் இப்போ போயிட்டுருக்குங்க. இப்போ இடையில மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நம்மளுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டதுனால இதுக்கான வீடியோஸும் ப்ளஸ் பிடிஎஃப்பும் கன்வெர்ட் பண்ணி தர மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இப்போ குரூப் 2 போயிட்டுருக்கனால இதில் முழுமையாக நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் இந்த ஒரு 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 1 வீக்குன்றது அதிகம் தான். ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 அல்லது 4 நாளைக்குள்ளே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே வந்து வந்துடும். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். பிடிஎஃப் இது எல்லாமே வந்து முக்கிய கண்டுபிடிப்புகள், தொலைபேசி கண்டுபிடிச்சவர் யார், தொலைக்காட்சி, ரேடியோ, இது எல்லாமே இந்த மாதிரி தொகுத்து ஸ்கூல் புக்கில் உள்ளதான் வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா. தமிழ் பாருங்கள், தமிழில் ஆசுகவினா யார், மதுரகவினா யார், எல்லாமே உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் எப்பப்போ கூட்டத்தொடர் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும் நடக்கும் அப்படின்றது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி படம் கூட போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். கோள்கள் வந்து சூரியனை சுற்றும் காலம் நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்தாலுமே புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அப்படியே ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டு தான். இது மொத்த மெட்டீரியல்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ளதாங்க. மொத்த மெட்டீரியல்ஸும் ஸ்கூல் புக்கில் உள்ளதான், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பிடிஎஃபாக மாறுறதுக்கு சில டைம் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சயின்ஸுக்கு தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட நம்ம ஹேண்ட் ரிட்டன்லேயும் எழுதின நோட்ஸுங்க. முழுக்க ஹேண்ட் ரிட்டன்லேயும் எழுதின நோட்ஸு பார்த்திங்கனாக்கா எவ்வளோ கொஷின்ஸ் பாருங்கள். டோட்டலாக 1331 வினாக்கள் ஃபுல்லாமே சயின்ஸ் தாங்க. ஸோ இந்த 1331 படிக்க முடியாட்டியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சினாலே உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக அந்த சயின்ஸ் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ இதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா இதை நம்ம வீடியோவாகவே போட்டிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் சயின்ஸ் 5000 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கொஷின் பக்கமாக வந்து வீடியோவை போட்டிருக்கிறோம். மீதி உள்ளதும் உங்களுக்கு வீடியோவாக எக்ஸாம்பிளில் வந்துடும். சரிங்களா. நீங்கள் அந்த வீடியோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கனாலே போதும். ரைட். இது பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு டைம் இருந்தால் மாற்றலாம். ஆனால் இப்போ குரூப் 2 கிளாஸஸ் போயிட்டுருக்கனால அது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். சரிங்களா. நான் பார்த்திங்கன்னா இந்த சோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து ஒரு 4-5 டேஸில் கிடைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்து பண்ணிடலாம். ரைட்டுங்களா. அதனால் நீங்கள் வந்து மெட்டீரியலை காசு கொடுத்து வாங்காதீங்க. எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா படிங்க. கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் நல்லா படிங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். நன்றி.